Hi friends, it's me Ibrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இந்த சேனல் வந்து ஹெல்த்தி ஃபுட் என்ற சேனல். இப்ராஹிம் ஹெல்த்தி ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட் லைஃப் ஸ்டைல் பலவாறாக மாறிட்டே வருது. ஸோ இதுக்கு காரணம் நம்ம வந்து ஈஸி இன்டேக் ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற அந்த கான்செப்ட்ல நம்ம போயிடுறோம். எந்த ஒண்ணுமே வந்து சுலபமாக, லேசாக, ஈஸியாக கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்றோம்னா, நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல மாத்த ஆரம்பிச்சுட்டோம். இதனால ஏற்பட்டது தான் இன்றைக்கு ஒபீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் பருமன். எங்க பார்த்தீங்கனாலும் ஒபிசிட்டி இருந்து ஆள் வந்து நாளாக ஆக அவங்களுடைய அந்த ஃபுட் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன ஒபீஸ் ஆக்குது. இன்னும் ஒபிசிட்டிக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற இடத்துலயும் கெடுத்துக்கிறாங்க. கடவுள் நம்மளுக்கு இயற்கையாக குடுத்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம உட்கொண்டோம்னு சொன்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். காலையில எந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரையும் நம்ம என்ன சாப்பிடணும்ன்றது நம்ம தீர்மானிக்கணும். அது இல்லாம கிடைக்கிறத நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னாக்கா, நாளடைவுல அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளை அது வந்து சேதப்படுத்துறது இல்லாம, நம்மளுக்கு பிற்காலத்துல அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத உணவுகள நம்ம உட்கொண்ட அந்த காரணத்தினால, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்த டாக்டர்களுக்கும், மெடிக்கல் ஷாப்ல மெடிசினுக்காகவும் செலவு பண்றதுக்கு உள்ளாக மாறும். அதனால நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானதுன்றத நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருள நீங்க சாப்பிடுங்க. அதன் அடிப்படையில தான் என்னுடைய இந்த ஹெல்த்தி ஃபுட் என்ற இந்த சேனல்ல கூடுமான அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமாக உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னா, மோட்டிவேட் பண்ணுவேன். என்னுடைய சேனல் ஆ ஃபிட்னஸ் சம்மந்தமான ஒரு சேனல் இருக்குது. டக்வா ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹெல்த்தியா எப்படி இருக்கணுன்றது, எக்சர்சைஸ் எப்படி பண்ணணுன்றது எல்லாம் அந்த சேனல்ல நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு வழிகாட்டுவேன். அதே மாதிரி மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஒரு சேனல் என்னுடைய இது ரன் ஆயிட்டு இருக்குது. தமிழ் மோட்டிவேஷன், இப்ராஹிம் தமிழ் மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கூட, அதிலேயே நான் வந்து நம்ம எப்படி நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துலேருந்து, ஒரு தரத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்மள நாமளே பூஸ்ட் பண்ணணும். ஸோ மத்தவங்க வந்து நம்மள பூஸ்ட் பண்றத விட, நம்மள நாமளே எப்படி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல நான் என்ன செய்வேன், அந்த சேனல்ல உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கோம் அதுல. அதோடு இல்லாம இந்த சேனல்ல ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமாக தான் என்ன செய்வேன்னு கேட்டா, உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எப்படி நம்மளுடைய உணவுகள எப்படி நம்ம கையாளணும்? என்ன மாரி உணவுகள் சாப்பிடுறதுல நன்மை இருக்குது? அப்படின்ற விதத்துல நாம என்ன செய்வோம்ன்னு கேட்டா, இந்த வீடியோஸ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸ நீங்க கடைசி வரையா பாருங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோஸ இதுவரையும் முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்க வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.